தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளானது வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். மொத்தம் 87.98% மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளதாக அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாண்டியராஜன். நாடு முழுவதும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. முழு விவரம். நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய சிபிஎஸ்இ சிலபஸ் பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்தது. மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக மே 20ஆம் தேதிக்குள் அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் அவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தி வழியாக அனுப்பப்பட்டிருக்கும். மேலும் அந்தந்த பள்ளிகளின் மூலமாகவும் மாணவர்களுடைய மெயில், அவர்களுடைய மின்னஞ்சல் மூலமாகவும் அவர்களுடைய தேர்வு முடிவு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் உமாங் மற்றும் டிஜி லாக்கர் உள்ளிட்ட அந்த செயலிகள் மூலமாகவும், மேலும் அந்த ஆன்லைன் மூலமாகவும் மாணவர்களுடைய அந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் cbse.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் cbscrresults.nic.in என்கின்ற இணையதளத்தின் வாயிலாகவும் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். results.digilocker.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். umang.gov.in என்கின்ற இணையதளத்தின் வாயிலாகவும் மாணவர்கள் தங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு 18,417 பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். மொத்தமாக 7,126 பள்ளிகளில் தேர்வுகள் நடந்திருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு 87.33% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு தற்போது நடைபெற்றக்கூடிய சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 87.98% மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதியதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் 0.65% கடந்த ஆண்டை விட அதிக அளவு மாணவர்களுடைய தேர்ச்சி இருப்பதாக சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 16,80,256 மாணவர்கள் தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் 16,60,511 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய 16,60,000 மாணவர்கள்ல 14,80,000 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 87.33% என்பது 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரம். தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தேர்வு முடிவுகள்ல இந்த ஆண்டு தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 16,33,730. அதுல 16,21,224 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 14,26,420 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பதாக சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் தற்போது சொல்கிறது. இது தேர்வு எழுதிய மாணவர்களில் 87.98% அதிகம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை நாம் ஒப்பிடும் பொழுது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பொதுத் தேர்வு எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவர்களில் 0.65% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் மண்டலத்தில் 99.91% மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது திருவனந்தபுரம் மண்டலத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 99.91% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அதற்கடுத்து விஜயவாடாவில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 99.04% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மூன்றாவது இடத்தில் சென்னை இருக்கிறது. இந்திய அளவில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களினுடைய தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் திருவனந்தபுரமும், இரண்டாவது இடத்தில் விஜயவாடாவும், மூன்றாவது இடத்தில் சென்னை இருக்கிறது. சென்னை மண்டலத்தில் இருந்து 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களில் தேர்வு எழுதியவர்கள் 98.47% பேர் தேர்ச்சி பெற்று இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியாகி இருக்கிறது.